நாங்கள் பார்க்க இருப்பது கோஜிக் அசிட் என்பது சம்பந்தமாக. கோஜிக் அசிட் என்பது மிகவும் பிரபல்யமானது. ஏனென்றால் நீங்கள் வாங்கும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாவற்றிலும், உதாரணமாக க்ரீம்கள், சீரங்கள், சவற்கார வகைகள் எல்லாவற்றிலும் அநேகமான பொருட்களில் கோஜிக் அசிட் காணப்படுகிறது. கோஜிக் அசிட்டில் உள்ள ஒரு முக்கியமான தன்மை, இது வெள்ளையாக்கும் தன்மை உடையது. உதாரணமாக தொடர்ச்சியாக நீங்கள் முகத்துக்கு போட்டு வரும்போது உங்களோட முகத்தை வெண்மையாக்கக்கூடிய தன்மை காணப்படுகிறது. இந்த கோஜிக் அசிட் என்பது எங்களது அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு ஆசிட் ஆகும். எங்களோட முகத்தை எடுத்துக்கொண்டால் முகத்தில் ஒரு பக்கம் கருப்பாக, இன்னொரு பக்கம் வெள்ளையாக, அன்இவன் ஃபேஸ் என்று சொல்லுவோம். ஒரு மாதிரி இருந்தால் முகத்தை, அந்த அன்இவன் ஃபேஸை ஒரே மாதிரியாக வெள்ளையாக மாற்றுறதுக்கு இது மிகவும் உதவியாக காணப்படுகிறது. யார் யாருக்கு மிகவும் உகந்தது, இதனை எவ்வாறு பாவிக்க வேண்டும், மற்றது இதில் என்னென்ன சைடு எஃபெக்டுகள் காணப்படுகிறது, எனவே யார் யார் இதனை பாவிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது, மற்றது இதனை எதனுடன் சேர்த்து பாவித்தால் நல்ல பலன் கிடைக்கும் போன்ற முக்கியமான தகவல்களை தர இருக்கிறோம். இதனை முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். கொழும்பில் அமைந்துள்ள பியூட்டி ஸ்கின் கிளினிக்கு அன்புடன் அழைக்கிறோம். முகப்பரு, அதனால் ஏற்படும் தழும்புகள், கருநிறத்தை முற்றாக போக்க, தலைமுடி உதிர்வுக்கு PRP சிகிச்சை, முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களை போக்கி இளம் தோற்றத்தை பெற, முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள், மெலஸ்மா எனும் கருநிறத்தை அகற்ற, முழு உடலையும் பாதுகாப்பான முறையில் வெள்ளையாக்க மேலே தரப்பட்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். முதல்ல நாங்கள் பார்ப்போம். இது எங்களுக்கு சில நேரத்தில் முகத்தில் டார்க் ஸ்பாட்டுகள் காணப்படும், சின்ன சின்ன புள்ளிகளாக காணப்படும். இந்த புள்ளிகள் ஏற்படுறதுக்குரிய காரணத்தில் உண்டு எங்களுக்கு முகப்பருகள் காணப்பட்டு, அந்த முகப்பருவுக்கு பிறகு ஏற்படுற இந்த கருத்த புள்ளிகள் ஏற்படும். சில நேரத்தில் நீங்கள் சூரியனில் கூடுதலாக சன்ஸ்க்ரீன் எதுவும் இல்லாமல் போகிற நேரத்தில் கருத்த புள்ளிகள் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மற்றது சிலருக்கு மெலஸ்மா என்ற பிரச்சனையோடு ஏற்பட்டாலும் இந்த கரும்புள்ளிகள் காணப்படும். மற்றது சில நேரத்தில் சிலருக்கு வயது போய்கொண்டிருக்கும் போது, ஏஜிங் ஸ்பாட் என்று நாங்கள் சொல்லுவோம், வயசு கொஞ்சம் போய்கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு முகம் எல்லாத்திலையும் இந்த புள்ளிகள் ஏற்படும். இது பற்றி நீக்குவதற்கு இந்த கோஜிக் ஆசிட் மிகவும் உதவியாக காணப்படுகிறது. இதை முக்கியமாக இது பாவிக்கிறது ஒரு வெள்ளையாக்குற தன்மையை அதிகரிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஏனென்றால் இதில் காணப்படும் மெலனினின் அளவை, உற்பத்தியை குறைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதனால் இந்த முகம் வெள்ளையாக மாறும். மற்றது சிலருக்கு முகப்பரு வந்ததுக்கு பிறகு கருப்பு புள்ளிகளாக எல்லாம் குணமானதுக்கு பிறகு கருப்பாக காணப்படும். இவற்றையும் நீக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொருளாக உள்ளது. இது போன்ற பல வீடியோக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றது உங்களது நண்பர்களுக்கும் இது போய் சேரணும் என்று நீங்கள் விரும்பினால் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த சேனலை. நாங்கள் பார்ப்போம் அடுத்தது இதனை எவ்வாறு இதை பாவிக்கணும்னு சொல்லி எடுத்தால், இது 1 தொடக்கம் 2 வீதம் சீரங்களில் காணப்படும் அல்லது க்ரீம்களில் காணப்படும். இவ்வகையான பொருட்களை நீங்கள் வாங்கி பாவிக்கலாம். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பாவிக்கிறதுக்கு தொடங்குறீங்களேன்ற உடனே ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடுறது நல்லமில்லை. 2 அல்லது 3 தடவைகள் மாத்திரம் ஒரு கிழமைக்கு நீங்கள் பாவிக்கலாம். அதுவும் நீங்கள் ஒரு நேரம் மட்டும், ஒரு நாளைக்கு உதாரணமாக இந்த கிழமையில் 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு தொடங்கும்போது பாவி. இது பிறகு நீங்கள் பாய்ச்சி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற உடனே அதை கூட்டி கொண்டு போகலாம். போய் நீங்கள் நல்ல பிறகு ஒவ்வொரு நாளும் பாவிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை. மற்றது திரும்ப இன்னும் அதை உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்துண்டா நீங்கள் காலையிலேயும் இரவைக்கும் போட்டுக்கொள்ள முடியும். மற்றது இது போடும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் இதை போட்டுக்கொண்டு காலையில் சன்ஸ்க்ரீன் ஒன்றும் போகாமல் போனால் இதில் எஃபெக்ட் உங்களுக்கு அறவே இருக்காது. ஏனென்றால் இதில் தோலில் போட்டு இது என்ன செய்யணும்னா சூரிய ஒளியில் காணப்படும் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸால் அதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். நீங்கள் போடுறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே நீங்கள் சன்ஸ்க்ரீன் பாவிக்கணும். அது சன்ஸ்க்ரீன் SPF வேல்யூ
ஒரு 50 உடையதாக இருக்கிறது மிக மிக முக்கியம். மற்றது குறைஞ்சது ஒரு நாளைக்கு பகல் வேளைகளில் 4 தடவையாவது போடணும். காலையில் ஒரு 6:30 மணிக்கு, பிறகு ஒரு 10 மணிக்கு, பிறகு 1 மணிக்கு, பிறகு 4 மணிக்குண்டு பகல் வேளைகளில் இதை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அல்லது நீங்கள் வெளியில் போகிறண்டாலும் இதை பாவித்து கொண்டிருக்கணும் சன்ஸ்க்ரீனை. அவ்வாறு செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது போடுறதால படும் சைடு எஃபெக்ட்கள்னு பார்த்தா அவங்களுக்கு சிலருக்கு இரிட்டேஷன் சொரிஞ்சு கொண்டு சில நேரம் அந்த இடம் சிவப்பாக மாறிக்கொண்டு அப்படி மாறக்கூடிய தன்மை சிலருக்கு காணப்படும். அப்படியானாக்கள் தொடர்ந்து பாவிக்கப்படாது. மற்றது ரெட்னஸ் மாத்திரமல்ல, சிலருக்கு ட்ரையாக போகும் அந்த முகம் எல்லாம் ஒரு வறட்சியாக காணப்படும். மற்றது சிலருக்கு சொறிகிற மாதிரி இருக்கும் இதை பாவிச்சோம். இது முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்களுக்கு உகந்தது அல்ல. மற்றது இன்னும் ஒன்று முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் ப்ரெக்னென்ட் மதர் என்றால் இதனை பாவிப்பது நல்லதல்ல. அதே மாதிரி நீங்கள் உங்களோட குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் இதனை நீங்கள் பாவிக்காமல் விடுவது நல்லது. அந்த கோஜிக் அசிட்டுடன் சேர்த்து நியோசினமைடும் நீங்கள் சேர்த்து பாவிப்பீர்களாக இருந்தால் உங்களது நிறம் நல்ல இந்த வெண்மையாகிற தன்மை மிகவும் அதிகமாக காணப்படும். கொழும்பில் அமைந்துள்ள பியூட்டி ஸ்கின் கிளினிக்கின் கிளை ஒன்றை நாங்கள் அக்கரைப்பற்றில் திறந்துள்ளோம், கிழக்கு மாகாண மக்களின் நன்மை கருதி. இதனுடைய தொலைபேசி இலக்கம் இதில் தரப்பட்டுள்ளது. நேரடியாக நீங்கள் டாக்டர் யாஸ் மஜிதை சந்தித்து உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் அல்லது முகப்பருக்கள் காணப்பட்டு முகத்தில் பெரிய தழும்புகள் காணப்பட்டால், முகம் முழுதில் கருநிறமாக காணப்பட்டால் இவற்றை முற்றாக நீக்கிக் கொள்வதற்கு மற்றது முழு உடலையும் வெள்ளையாக்கிக் கொள்ள வேண்டிய நீங்கள் விரும்பினால் முகத்தை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் கொழும்பிலேயோ அல்லது அக்கரைப்பத்தில் பிரான்ச்சிலேயோ நீங்கள் காட்டிக்கொள்ளலாம்.